இலங்கை மெதடிஸ்த திருச்சபையானது பலரும் அறிந்தது போல் 212 வருடங்களுக்கு முன்பு இலங்கை தீவில் கால் பதித்தது. 1814ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் திகதி 9 மிஷனரிமார்களோடு புறப்பட்ட கப்பலானது இங்கிலாந்திலிருந்து 2 மிஷனரிமார்களை கடலிலே பலி கொடுத்து அங்கே அடக்கம் செய்துவிட்டு 2 பேர் சுகவீனம் காரணமாக இந்தியாவிலே இறங்கிவிட்டார்கள். மீதமான 5 மிஷனரிமார்கள் காளிமுகத்திடலிலே வந்திறங்கினார்கள். அவ்வாறு அதில் வந்து சேர்ந்த மிஷனரிமார்களில் ஒருவர் தான் வில்லியம் மோல்ட் போதகர் அவர்கள். அவர் 1814ஆம் ஆண்டு எமது மட்டக்களப்பு மாநகரத்துக்கு வந்த பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த காலங்களிலே வறட்சி, வறுமை, மக்கள் நலிவுற்று பலவிதமான தொற்று நோய்களினாலே மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த பொழுது அவர் இந்த இடத்திலே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து 8 மாதங்கள் தான் அவர் பணியாற்றி இருக்கிறார். அவர் முதலாவது ஆரம்பித்தது மெதடிஸ்த மத்திய கல்லூரி. 6 மாணவர்களோடு முதலாவது அந்த பாடசாலையை ஆரம்பித்தார். அது இன்று கிழக்காசியாவிலேயே மெதடிஸ்த மிஷனரிகள் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது வரலாற்று மிக்க பாடசாலையாக இருக்கிறது. அந்த பாடசாலை வரலாற்றை நீங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது எத்தனையோ அரசியல் பிரமுகர்களை, சமூக தலைவர்களை அது உருவாக்கி இருக்கிறது. எனவே வில்லியம் மோல்ட் போன்ற அவருடைய அர்ப்பணிப்புள்ள வாழ்வை நினைவு கூறுவதும் இந்த வரலாற்று ஒன்று கூடலின் முக்கியமாக இருக்கிறது. அவருடைய அந்த ஆன்மீகம் எவ்வாறு வெளிப்பட வேண்டும் என்பதை இந்த மிஷனரிமார்கள் அவருடைய வாழ்விலே தியாக வாழ்வுக்கூடாக அதனை வெளிப்படுத்தினார்கள். எனவே அவர்கள் ஆன்மீக பணியோடு தங்களுடைய சமூக பணிகளை இணைத்து இலங்கை தேசத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தார்கள். எனவே அந்த 212 வருடங்களை நாங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது உதாரணமாக 170க்கும் மேற்பட்ட பாடசாலைகளை மெதடிஸ்த மிஷனரிகள் ஆரம்பித்திருக்கிறார்கள். உதாரணம் வின்சன் ஸ்கூல், எமது மட்டக்களப்பு மத்திய மெதடிஸ்த மத்திய கல்லூரி, மகாஜன கல்லூரி போன்ற பாடசாலைகள் மெதடிஸ்த மிஷனரிகளால் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையில் நீங்கள் பல மூலைகளிலும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்வி பணியானது மற்றும் மருத்துவ பணியானது இது போன்ற பல சமூக பணிகளால் நலிவுற்றிருந்த பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் மத்தியிலே, வறுமையில் வாடிய மக்கள் மத்தியிலே மெதடிஸ்த மிஷனரிமார் அன்று ஆரம்பித்த சமூக பணிகள் பல சமூக விடுதலைகளை எமது தேசத்திலே கொண்டு வந்தது. அதனை இன்று நாங்கள் நினைவு கூறுகிறோம். 29ஆம் திகதி ஜூன் மாதம் நாளை மறுதினம் எமது காந்தி மட்டநகர் காந்தி பூங்காவிலே நாங்கள் வடக்கு கிழக்கு திருமாவட்ட அவையின் ஒரு அங்கமாக மட்டக்களப்பில் இருக்கின்ற மெதடிஸ்த திருச்சபைகள், செங்கலடி சபை பிராந்தியத்தில் இருக்கின்ற எல்லா திருச்சபை மக்களும் ஒன்று சேர்ந்து நாங்கள் சமூகத்தோடு இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை நினைவு கூற இருக்கிறோம். இது ஒரு நன்றி கூறுகின்ற ஒரு நாள், கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாள். அதே நேரம் எமது இலங்கை தேசத்துக்காக ஒரு பிரார்த்தனை செய்கின்ற நாள். 29ஆம் தேதி நாங்கள் மட்டக்களப்பில் 4 பிரதான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதலாவது காலை 10 மணிக்கு ஒரு கண்காட்சியினை காந்தி பூங்காவில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மெதடிஸ்த மிஷனரிமார்கள் தங்களுடைய தியாக வாழ்வுக்கூடாக செய்த பணிகளை, சமூக பணிகளை, சமய பணிகளை யாவரும் அதுக்கூடாக கண்டுணரும்படி அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோரும் அன்போடு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து மாலை 2:15 மணிக்கு நாங்கள் 5 இடங்களிலிருந்து பேரணியாக வந்து காந்தி பூங்காவிலே ஒன்று கூடுகிறோம். எனவே சிறப்பாக கல்லடி பாலம், லேடி மேனிங் வீதியிலிருந்தும், 2வது எமது மத்திய பேருந்து நிலையத்துக்கு அருகிலிருந்தும், கோட்டமனை திருகோணமலை வீதியில் அமைந்திருக்கின்ற கோட்டமனை ஆலயத்துக்கு அருகிலிருந்தும், எமது இடிஐக்கு அருகிலிருந்தும் மற்றும் பிரதேச செயலாளர் மட்டக்களப்பு அதுக்கு அருகிலிருந்தும் 5 குழுக்களாக நாங்கள் ஊரல் வந்து காந்தி பூங்காவிலே கூடி 3:15 மணிக்கு நாங்கள் ஒரு தோத்திர நன்றி செலுத்துகிற வழிபாட்டை, ஆராதனை அந்த இடத்துல செய்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தர்கள், சிவில் அமைப்பு மக்கள், பொதுநிலை மக்கள், சமூக மக்கள் எல்லோரையும் ஏனைய சமயத்து மக்களையும் நாங்கள் அழைத்து ஒன்றாக ஒரு கலை நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த மெதடிஸ்த மிஷனரிமார்கள் செய்த பணிகள் அது எமது இலங்கை தேசத்திலே ஆன்மீக, கல்வி சார்ந்து, சமூகம் சார்ந்து ஏற்படுத்தியிருக்கின்ற மாற்றங்களை வெளிக்கொணரும்படியாக எல்லோருமாக சேர்ந்து இந்த கலை நிகழ்வுகளில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதில் அரசாங்க அதிபர் உட்பட பல அரச உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டு, ஈவன் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் தலைவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்வானது இந்த மெதடிஸ்த மிஷனரிமார்கள் இலங்கை தேசத்தில் செய்த பணிகளை நினைவு கூறுவதும், அதற்கூடாக அவர்கள் செய்த பணிகளுக்கு நாங்கள் நன்றியுள்ள
ஒரு இலங்கை பிரஜைகளாக எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதனுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்வுகளுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம்.